1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசமே, என்னுடைய நம்பிக்கையே, ஏசப்பா மேலே வைக்கிற என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிறைய பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிடறோம், நம்மளுடைய பணத்தை மேலே நம்பிக்கை வச்சிடறோம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மேலே நம்பிக்கை வச்சிடறோம், நம்மளுடைய பலத்து மேலே நம்பிக்கை வச்சிடறோம். கிடையாது, நம்மளுடைய நம்பிக்கை ஏசப்பா மேலே. ஏசப்பா தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அவரால் தான் இந்த இடத்துல நம்ம ஊழி செய்ய முடியும், அவரால் தான் ஆத்துமக்கள் அறுவடை செய்ய முடியும், அவரால் தான் என் பிள்ளைகள் உயர்வான ஸ்தானத்தில் வர முடியும். அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன், என் மேலே அல்ல. எனக்கு இருக்கிற கடன்கள் அது மலை போல் இருக்கிறது என்றால் அது என்னால் மாற்ற முடியாது, அவரால் மாற்ற முடியும். எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது, அவரால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குதுங்க. என்னுடைய நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்குதுங்க. ஏசப்பா நான் முழுசாக நம்புகிறேங்க. என் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றப்படும், என்னுடைய குறைவுகள் நிறைவாக மாறும் என்று நான் ஏசப்பா மேல் நம்பிக்கை வச்சுருங்க. என் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை. எதை விடாமல் சொல்லுங்க, என்னுடைய படிப்பு மேலேயோ அழகின் மேலேயோ பணத்தின் மேலேயோ நம்பிக்கை வைப்பதில்லை. ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவாக போவதில்லை, நான் ஓட்டாண்டியாக போவதில்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெளி தேசத்தில் ஒரு பிரசங்கியார், ஆமீன், பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணாராம். அவர் சொன்னாராம், நான் எப்பவுமே நான் ஓட்டாண்டியாக போவதில்லை, நான் தெருவோடில் போவதில்லை, நான் சாப்பாட்டுக்கு கையேந்துவது இல்லை, நான் நல்லா இருப்பேன், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். சொல்லிவிட்டு பிரேக் விட்டாங்களாம். பிரேக் விட்டு போயிட்டு வந்த பிறகு அவர் கேட்டார். நிறைய பேர் பேசினாங்களாம், அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, இவர் நல்லா இருப்ப சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு நிலைமை மாறி போகுது. அதுதானே, இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்துனே இருக்கிறோம், நாளைக்கு வேறு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படி போல் இருக்குது. இந்த மனுஷனை இப்படியும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் அந்த பிரேக் டைமில் பேசியிருக்காங்க. மறுபடியும் பிரேக் முடித்து மறுபடியும் அந்த பிரசங்கியார் முன்னாடி வந்து சொல்கிறாராம், நீங்கள் நிறைய பேர் பேசியிருப்பீங்க, என்ன மனுஷன், யாருக்கு எப்போ என்ன வேணால் நடக்குமே என்று ஒரு பெருமையாக பேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னார், நான் சொல்லவில்லை, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருக்கு சொந்த ஆடாக இருக்கிறேன். எனக்கு என்ன தேவை, எந்த இடத்துல புல் இருக்கிறது, எந்த இடத்துல தண்ணி இருக்கிறது, எந்த இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பை எப்படி கொண்டு வருவது என்று அவர் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவதில்லை, நான் ஓட்டாண்டியாக போவதில்லை, நான் கையேந்துவதில்லை. உன் அப்பத்தியம் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவேன், உன்னிடத்தில் வியாதியை விலக்குவேன். என் நம்பிக்கை எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு மேலே அல்ல, அல்லேலூயா, எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மேலே அல்ல. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் யார் மேலே வைக்க வேண்டும்? ஏசப்பா மேலே வைக்கணும். ஏசப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்கள், எல்லோரும் அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் குடும்பம் நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் குடும்பம் வாழ்ந்திருக்கும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் கை ஏந்த மாட்டேன், நான் கொடுக்குற கையாக இருப்பேன், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கையாக இருப்பேன். ஏசு கிறிஸ்து நாமத்தினால கரங்கள் தட்டி மறுங்கியும் பார்த்துங்க. அல்லேலூயா. எது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என் மேல் நம்பிக்கை இல்லை, ஏசப்பா மேல் நம்பிக்கை. என்னை எப்பவுமே அவர் கைவிட மாட்டார், எப்பவுமே என்னை கையேந்து விட மாட்டார். அதாவது வெறுங்கையாய் போன யாக்கோப்பை கர்த்தர் வெகுமதிகளை கொடுக்கிற கைகளாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் என்னவென்றால், விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தான். ஒருவனை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜபத்திலும் நாம் அறிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கும் பொழுது அதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூணாவது காரியம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன். நான் மாத்திரம் இல்லை, என் சந்ததியே நல்லா இருக்கும், என் சந்ததியே நல்லா இருக்கும். யோசேப்பு எகிப்தில் அங்கே பெரிய அதிகாரியாக இருக்கார். அவங்களோட அண்ணன் தம்பிங்கள்லாம் போகிறாங்க. இவங்க தான் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, 70 பேராக போயிட்டு எகிப்தில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 430 வருஷம் கழித்து 30 லட்சம் ஜனமாக வெறும் 70 பேர் எகிப்தில் போனவங்க. அப்போ யோசேப்பு காலத்தில் அதுக்கப்புறம் 430 வருஷம் கழித்து எகிப்திலேருந்து வெளியே வராங்க.
அதுதான் அப்போ தான் வரும்போது சிங்கடெல்லாம் இரண்டாக பிளந்தில் வராங்க. கரெக்டாக கவனிங்க. அப்போ 430 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு சொல்கிறாரு, எங்களை அழைத்த தேவன், நம்மளுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை தருவேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேவன் நிச்சயமாய் உங்கள் தேசத்துக்கு அவர் புறப்பட செய்வார், நிச்சயமாக புறப்பட செய்வார் என்று யோசேப்பு சொல்கிறான். நீங்கள் போகும்பொழுது 430 வருஷம் கழித்து போகும்பொழுது என்னுடைய எலும்பு கொஞ்சம் எடுத்துன்னு போங்கப்பா ஆண்டு சொன்னான் தேசத்துக்கு. அப்போ ஆண்டு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அவர் நான் எனக்கு வயதாகி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் எங்கள் சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி கர்த்தர் முடிப்பார் என்று யோசேப்புக்கு அவளுக்கு நம்பிக்கை வருது. யார் மேல் நம்பிக்கை? யோசேப்பு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இவர் மேல் நம்பிக்கை இல்லை, ஏசப்பா மேல் நம்பிக்கை. ஆனால் தான் சொல்கிறேன், என் மேல் நம்பிக்கை இல்லை, ஏசப்பா மேல் நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வாழ்ந்துருப்பீங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காதிருப்பீங்க, நீங்கள் ஏந்திர கையை வைக்க மாட்டார், உங்கள் சந்ததி ஏந்திர கையை வைக்க மாட்டார், அநேக பேருக்கு கொடுக்குற கைகளாக கர்த்தர் வைப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணி இந்த 2ஆம் நாள் உபவாச ஜெபத்தை நாம் முடிக்கலாம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருங்க. உங்கள் மேல் அன்பு கூர்ந்து தாங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்கள் மேல் நேச வயசு தாங்க ஏசப்பா கொண்டு வந்திருக்காரு. உங்களில் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ஏசப்பா கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லா நேரமும் நம்ம அழுகின் பள்ளத்தாக்கில் போக மாட்டோம். நம்ம அறு நேரம் இருக்கிறது என்றால் சிரிக்கிற ஒரு நேரமும் இருக்கிறது, மன வேதனைப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது என்றால் மன மகிழ்ச்சியாக இருக்கிற காலங்களும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி பண்ணுங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, நம்ம மீட்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற பேர் என்ன தெரியுமா? விசுவாசிகள். விசுவாசி என்றால் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகம் நம்மளை ஜெயிக்க முடியாது, நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம், மற்றவர்களையும் ஜெயிக்க வைப்போம். நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவாராக. தகப்பனே துதிக்கிறோம் அப்பா. இந்த 2ஆம் நாள் உபவாச ஜெபத்தை ஐயா நிறைவு பெற்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், மனப்பூர்வமாக மனரம்பியமாக ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நாளை தினத்தில் அப்பா அநேக பேர்களை கொண்டு வந்து இந்த உபவாச ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்தின் முடிவில் அப்பா ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய மகிமைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க, பெரிய அற்புதங்களை காண எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.